போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Group 4 எக்ஸாமுக்கு நம்ம ஆல்ரெடி 6 month 180 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் கொடுத்திருந்தோம். அந்த ஸ்டடி பிளான்ல நம்ம இப்ப எத்தனாவது டார்கெட் வந்திருக்கோம் அப்படின்னா 25வது டார்கெட். ஏற்கனவே 24 டார்கெட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதற்கான லைவ் டெஸ்ட் எல்லாமே நம்ம யூடியூப்லயே பார்த்துருக்கோம். சரிங்களா? அது எல்லாமே தனியா பிளேலிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதை நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா 25வது டார்கெட் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பொது தமிழ் பகுதி. சரிங்களா? பொது தமிழ்ல இயல் 1, இயல் 2, இயல் 3 இந்த 3 இயல்களும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான லைவ் டெஸ்ட் நம்ம என்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை நைட் 9 மணிக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த PDF எல்லாமே ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம். TNPSC Group 4 எக்ஸாமுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெப்சைட் Athiyaman Team வெப்சைட்லயும் அதுக்கான PDF நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். அதே போல எல்லா டார்கெட் 1ல இருந்து இப்ப டார்கெட் 25 வரையும் PDF ஒரே பேஜ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு டார்கெட் மிஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப நான் 10வது டார்கெட் படிக்கல இல்ல 12வது டார்கெட் படிக்கல அப்படின்னா அந்த டார்கெட்கான PDF டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த டார்கெட்டும் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 80% நீங்க கவர் பண்ணாவே சிலபஸ் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து கட் ஆஃப் நம்மளால ரீச் பண்ண முடியும். நம்ம பொது தமிழ்ல இருக்கக்கூடிய பகுதிகளும் படிச்சுட்டு வரோம். அதே போல GSல இருக்கக்கூடிய பகுதிகளும் நம்ம படிச்சுட்டு வரோம். பொது தமிழை பொறுத்தவரையும் நம்ம பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பருவம் 1, பருவம் 2, பருவம் 3, அதே போல 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பருவம் 1, பருவம் 2, பருவம் 3, 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 9 இயல்கள், 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 9 இயல்கள். சரிங்களா? சோ 9th வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இப்ப 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இயல் 1, இயல் 2, இயல் 3 நம்ம டச் பண்றோம். இது 25வது டார்கெட். ஏறக்குறைய உங்களுக்கு நான் 50 டார்கெட் கொடுத்திருப்பேன். அதுல 35வது டார்கெட் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் நிறைய இருக்கும். 35 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்க சிலபஸையே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப 25க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள், அதாவது GS இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் ஹிஸ்டரி, பாலிட்டி, அயனம், இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஹிஸ்டரியா இருக்கலாம், பாலிட்டியா இருக்கலாம், அயனமா இருக்கலாம். இதுல படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சயின்ஸ், அதே போல ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், இதுல மட்டும் தான் இன்னும் படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. சோ பொது தமிழ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா GSல இதெல்லாம் முக்கியமா அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பொது தமிழ் இருக்கக்கூடியது 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதே போல இப்ப 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 4, 5, 6, 7, 8, 9 சோ இந்த இயல்கள் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். ஏறக்குறைய அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டார்கெட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு டெய்லி லைவ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா நேற்று பெண்டிங் இருந்துச்சு இல்லையா, சயின்ஸ்ல நிறைய லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சோ சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பயாலஜி லெசன்ஸ் வந்து இன்னைக்கு நைட் 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். இதே போல உங்களுக்கு அடுத்த நாட்கள் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெசன் இல்ல 3 லெசன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் லைவ் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லியுமே இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் புதுசா வந்து இந்த பிளான் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு கேக்குறீங்க. எந்த டேட்ல வந்து லைவ் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு கேக்குறீங்க. சோ நீங்க அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டாங்க. உங்களுக்கு பிளானுக்கான PDF இந்த வீடியோக்கு நான் கொடுக்குறேன். அது டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டாங்க. நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளான்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்ல இருந்து உங்க டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்பதான் புதுசா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பிளானை ஃபாலோ பண்ணினாவே போதுமானது. PDF எல்லாமே வெப்சைட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல TNPSC எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையான புத்தகம் வேணும் அப்படின்னா Athiyaman புக்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். சரிங்களா? சோசியல் சயின்ஸ்ல 5 புக்ஸ், சயின்ஸ்ல 3 புக்ஸ், அதே போல பொதுத்தமிழ் புத்தகம். பொதுத்தமிழ்ல உங்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு ஒரு புத்தகமாகவும், 9, 10 ஒரு புத்தகமாகவும், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இது ஒரு புத்தகம், மொத்தமா 3 வால்யூமா இருக்கும். சோ இந்த புத்தகத்தை வாங்கிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புத்தகம் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. சமச்சீருக்கு என்கிட்ட இல்ல சார் அப்படின்றவங்க இந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். அதே போல யூனிட் 8க்கு புக்ஸ் ரெடியா இருக்கு. சரிங்களா? புக்ஸ் வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதை பத்தின டீடைல்ஸ் வீடியோ கீழே கொடுத்துருக்கோங்க. ரெகுலரா லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டாங்க. படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சலாம் அப்படின்னு இல்லாம இப்பவே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு 25 டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஏறக்குறைய 10 டார்கெட் கம்ப்ளீட் பண்ணவே நம்ம ஏறக்குறைய 80% சிலபஸையே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதன் பிறகு ரிவிஷன் தான் 50 டார்கெட் வரையும் ரிவிஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ பிளானை செக் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னா நம்மளே 2 லைவ் வந்து பெண்டிங் இருக்கு, அந்த லைவ்மே நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான கட்டளை தரும் ஆற்றல். நன்றி, வணக்கம்.